ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ள சோயா சங்க்ஸ், இது மீல் மேக்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ மீல் மேக்கரை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நனைய வச்சுக்கிடுவோம். ஒரு 100-150 கிராம் மீல் மேக்கர் வந்து எடுத்துக்கிடுவோம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லி இலை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு கிளாஸ் தண்ணியை பாயில் பண்ணி வச்சுக்கிட்டு மீல் மேக்கர் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டால் லைட்டாக வெந்த பிறகு நம்ம என்ன செய்வோம், அதை ரெடி பண்ணிக்கிடலாம். மீல் மேக்கர் வந்து வெந்துருச்சா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்துக்கிடலாம். மீல் மேக்கர் வந்து லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நான் பிச்சு பார்த்தேன், லைட்டாக வெந்துருச்சு. ஓகே, இந்த பதம் போதும். நம்ம இப்போது சோயா சங்க்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். சோயா சங்க்ஸை இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தண்ணியை இருத்து வச்சுக்கிடுவோம். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளுக்கு இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரியாக சதன்னு இருக்கும். மீல் மேக்கர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடணும். கடுகு போட்டு தாளிச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பல்லாரி நறுக்கி வச்சுப்போம் பார்த்திங்களா பொடிசா, அதையும் போட்டு கருவேப்பில் அதையும் போட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கிறணும். கருகிராமல் பார்த்துக்கிறணும். லைட்டாக வதக்கின பிறகு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். எதுவுமே கரியக்கூடாது. லைட்டாக பச்சை வாசம் மட்டும்தான் நம்ம போகணுமே தவிர நல்லா போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். கரம் மசாலா போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டால் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். கரம் மசாலா சேர்த்துக்கிறது ரொம்பவே எம்மி டேஸ்ட் வந்து கொடுக்கும். மீல் மேக்கரையும் எடுத்து நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் சோயா சங்க்ஸை. இப்போ தேவையான அளவு நம்ம மல்லி இலை போட்டு அவ்வளோதான். நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டு இறக்கி வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் வந்து இது ப்ரோட்டீன் அதிகமாக நிறைஞ்சது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். நார்மலாகவும் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா இது ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக எம்மி டேஸ்ட்டில் நம்ம சோயா சங்க்ஸ் ஹெல்த்தி ஃபுட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம சேனலில் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இனி ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஷேரிங் இஸ் கேரிங் பை ஹமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.